அனைவருக்கும் காலை வணக்கம். இது பாருங்க, இந்த ரோஸு பட்டன் ரோஸ் வந்து இது சரியாக பூக்கவே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நான் நிறைய செடி வைக்கவே எனக்கு இதை பராமரிக்க முடியல. பூவில் கலந்து வச்சு கட்டுறதுக்கு இது தேவைப்படும்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். என்னால் பராமரிக்க முடியாமல் விட்டுட்டேன். இப்போது கொஞ்சம் இதை பராமரித்தா தான் பூவில் அதாவது மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சா இதில் கலந்து கட்டுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் 1-2 பூ தான் பூக்குது, 2 பூ தான் பூத்துருக்கு. இதுக்கு வந்து நம்ம உரம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த தேங்காய் நார் வச்சுக்கோங்க. மாட்டுத்தொழு உரம் இதை நல்லா க்ளீனாக பண்ணிக்கோங்க. பண்ணி எடுத்து போட்டு இந்த மாட்டுத்தொழு உரத்தை இதுக்கு போடணும். இதை வந்து இங்கே கீழே வச்சுட்டு போட்டோம்னா உரத்தை நல்லா இழுத்து கொடுக்கும். இப்போ வந்து இதை வந்து கொத்தி இந்த மண்ணெல்லாம் எடுத்துடுவோம். இப்படி க்ளீனாக மண் எடுத்துட்டு இந்த வேர் இருக்குது பாருங்கள், இது அடிப்படாமல் உடையாமல் இந்த வேர் உடையாமல் பார்த்து போடுங்க. இந்த களையில என்ன இருந்தாலும் எடுத்துடுங்க. நீங்கள் இது மாதிரி போட்டு பாருங்கள், நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும். இப்போ இந்த தேங்காய் நார் இருக்குது இல்லையா, இந்த தேங்காய் நார் இந்த மாதிரி வச்சிடணும். தண்ணியும் இழுத்து கொடுக்கும், நல்லா வேருக்கு நல்லா செழிப்பாகவும் இருக்கும். இப்படி வச்சுட்டு இப்போது இந்த தொழு உரம் மாட்டுச்சாணம் மக்கின்னு இதுதான் போடணும். நீங்கள் இதை இப்படி தூவி விடுங்க, இப்படி போட்டு விடுங்க. கொஞ்சம் அதிகமாக விடும். அப்படி போட்டு ஒரு பக்கம் போட்டாலும் பரவாயில்ல. இதில் வந்து நான் வெந்தய கீரை வச்சிட்ருக்கேன். அதனால் 2-3 பக்கமும் கலர முடியல. அதனால் இந்த ஒரு பக்கம் மட்டும் ஒரு பாதி முக்கால்வாசி இடத்துக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதை போட்டு அந்த தேங்காய் நார் போட்டுட்டு இப்போ நம்ம மண் போட்டு மூடி விட்டுடணும். மண் போட்டு மூடிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இது வரதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கண்டிப்பாக நல்லா வரும், பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். அவ்வளோதான், சரியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செடி இந்த மண் போதும். இவ்வளோ மண், நிறைய மண் போடக்கூடாது. போட்டு மேடி ஏறிடும் மண். அதில் அளவுக்கு அதிகமாக இருந்தால் இது கீழே வச்சுருக்கேன். அதனால் உங்கள்கிட்ட இப்படி காட்டுறேன். ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது இருக்குது பாருங்கள், இதிலே நான் இந்த மஞ்சள் செடி வச்சுருக்கேன். இது நல்லா சூப்பராக போயின்னு இருக்குது. அது வரைக்கும் போது பாரு, களை இது வரைக்கும் போது, அது வரைக்கும் போது பாரு. இது வந்து ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் நான். இதை வந்து என்ன பண்ணணும்னு பாருங்கள். இப்படி நோண்டி அது வந்து அந்த கொத்துற கல்கட்டு போட்டு நோண்டிட்டோம். இதை அந்த மாதிரி நோண்ட முடியாது. இதை வந்து நோண்டி இந்த மண் எத்தணும். இதெல்லாம் நல்லா இது ஸ்ட்ரென்த்தான மண் தான். இதெல்லாம் எடுத்துடணும். எடுத்து நம்ம தனியாக இன்னொரு பாட்டுக்கு வைக்கிறதுக்கு கூட வச்சுக்கணும். பாருங்கள், இப்படி போட்டுடணும். ஆல்ரெடி முட்டை ஓடு இதுதான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் போடணும். இது ரொம்ப நாள் ஆச்சு நான் உரம் போட்டே, அதனால தான் உங்ககிட்ட காட்டுறேன். இதை பாட்டில் போடுறது வந்து நீங்கள் இப்படி தான் போடணும். பாருங்கள், இது நான் கீழே தான் வச்சுருக்கேன். இந்த செடிங்கெல்லாம் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள்.
பூ பூக்கு பாருங்க. இப்போ நான் அந்த மண் தான் எடுத்திருக்கேன். இந்த மண் இல்லை, இது வந்து அந்த மாட்டுச்சாணம், இதுக்கும் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து இந்த வேர் தெரியுது பாருங்கள், இந்த வேர் அடிப்படாமல் மொத்தத்தையும் எடுத்துடுங்க. இந்த மண் நம்ம கீழே தான் போடணும், இது தனியாக வச்சுக்கணும். ஆனால் கீழே இது உரம் மண் தான், அடுத்த செடிக்கு வைக்கிறதுக்கு இது வச்சுக்கலாம். புதுசாக மண்ணே நீங்கள் தேட தேவையில்லை, இதில் இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் பற்றி இதை எடுத்துகிட்டு திருப்பி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இது பாருங்கள், இந்த தொழு உரத்தை கொட்டுவோம். இதுக்கு இந்த வேறு அடிப்படாமல் இருக்குது பாருங்கள். இப்போது இதை எடுத்து கொட்டுவோம், அவ்வளோதான். சிறப்புச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லைட்டாக இது மேலே கொஞ்சம் மண் போட்டுருவோம். இப்போது மண் கொஞ்சம் லைட்டாக தான் கொட்டணும். கொட்டிட்டு நம்ம தண்ணி விட்டுருவோம், தண்ணி போட்டுவிடுவோம். பாருங்க, இப்போ தண்ணி போட்டுட்டோம்னா இது ஒரு பாட்டில் வச்சுக்கிறேன், இது கரெக்டாக போய்டும். தண்ணியும் போட்டாச்சு. லைட்டாக தான் போடணும், அதிகமாக தண்ணி போட்டோம்னா இது உள்ளே போய் இந்த உரம்லாம் வெளியே போயிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே பாட்டில் வச்சுக்கிறதுக்கு மட்டும் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றுங்க. இது வந்து பெரிய செடி, இது ஒரு 5-6 வருஷத்து செடி. இது இன்னமும் அப்படியே சூப்பராக வந்துட்டுருக்கு. இது மாதிரி நீங்கள் செய்யுங்க. எந்த உரம் போட்டோம்னாலும் அங்கே இருக்கிற மண் எடுத்து அப்புறம் அதாவது தொழு உரம் போட்டால் மட்டும், மீதி எந்த உரம் போட்டாலும் கலரிட்டு போடலாம். எப்படின்னா கலரினா அந்த வேறு உரம் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது மாதிரி போடுங்க. பாருங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி உரம் இது மாதிரி போட்டால் தான் இந்த மாதிரி காயெல்லாம் வரும் நல்லா. கத்திரி செடியெல்லாம் நான் இது மாதிரி தான் போடுறேன் எல்லாத்துக்கும். பாருங்கள், இது வந்து சரியாக வரல, இது கட் பண்ணி விட்டாலும் இது மாதிரி வருது இந்த மிளகா செடி. இதை தூக்கி போட்டுட்டு புது மிளகா செடி நன்னோம். இது பாருங்கள், இது மாதிரி எல்லாம் இருந்தால் கிள்ளி போட்டுருங்க. கிள்ளி போட்டிங்கன்னா தளிரி விட்டு வரும். இதோ பாருங்கள், கத்திரி செடி எல்லா செடியும் நான் இது மாதிரி போட்டு தான் வர வைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கெல்லாம் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்.